So, good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு ஒரு 1 or 2 hour முன்னாடி நான் இங்கே வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடியான லெவல்ஸ் ஓகே அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் 1 week வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக அது பிடிக்கும். லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரியலாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நான் டிஸ்க்ளைமர் எப்பவும் கொடுக்கறது தான். ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இவ்வளோ லாட் நீங்கள் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் நான் இங்கே ப்ரொவைட் பண்ண வரல. நான் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் இறங்காதீங்க. ஆப்ஷன்ஸ் ஒரு முக்கியமான ரிஸ்கியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். டன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது இன்னைக்கு 22nd July உண்டான அனாலிசிஸ் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமான நம்மளோட ஜோன்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ 52 கீழே வந்து 52,089. ஓகே, அதே மாதிரி 52,018. ஓகே, இந்த பாக்ஸ், இந்த லெவல், இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து நோ ட்ரேட் ஜோன். என்னது? நோ ட்ரேட். இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. கிளியர்? டன். ஓகே. ஸோ அண்ட் செகண்ட் திங், அப்சைடு அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அப்சைடு இருக்கிறது 52,524, 52,504. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே, திரும்ப சொல்கிறேன், இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் உள்ள இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இதுவும் நோ ட்ரேட், என்டிஆர் ஜோன், நோ ட்ரேட் ஜோன். ஓகே, ரைட். ஸோ நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் பென் எடுத்து. ஸோ நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைட். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா, நல்லா பார்த்தேன், முக்கியமான லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல் முக்கியமான லெவல், இந்த 140, 141 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஓகே, ஸோ இந்த முக்கியமான லெவல், இந்த 141 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் டைரெக்டாக நம்ம இதுக்குள்ளே வரும், நம்ம ஜோனுக்குள்ளே வரும். இங்கேருந்து ரெசிஸ்ட், இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு, சப்போஸ் இங்கே பாருங்க ட்ரெண்ட் லைனும் போயிட்டு இருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலே போச்சுன்னா, எதுக்கு மேலே 157க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கால் சைட் போக வேண்டும். நான் சொல்கிறேன் பாருங்கள், சிஇ சைட். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கால் சைட் போகணும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,269 வரும். ஓகே, செகண்ட் டார்கெட் 52,330. நான் ஜஸ்ட் சொல்கிறேன் 52,330. அதையும் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இந்த லெவல் போயிடும். கிளியர்? டன். ஓகே, நம்மளோட மேலே நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு கீழே இருந்து டார்கெட்ஸ் இருக்குது. பை சான்ஸ், பை மிஸ்டேக் மார்க்கெட் இதுக்கு கீழே 52,023 இருக்குது பார்த்தீங்களா, என்ன போட்டு வந்து நம்ம இந்த கீழே இருக்க லெவல் 52,018. பை மிஸ்டேக் 52,018. ஓகே, 52,018 இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக டவுன் சைடு மூவ் வந்துடும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,874,
51,874. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று மேலே போக வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 51,748 வந்துடும். 51,748 வந்துடும். கிளியர்? ஸோ இது டவுன் சைடுக்கு உண்டான லெவல்ஸ். ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் தேர்ட் டார்கெட் கூட இருக்குது 51,561. ஸோ இங்கே எங்கே பட்டு மேலே பவுன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகலைன்னா அடுத்த லெவல் வந்துடும். அதே மாதிரி அங்கேயும் சஸ்டெயின் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த லெவல் வரும். ஸோ 3 டார்கெட்ஸும் கொடுத்துட்டேன். 51,561 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. டன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா மேலே, இந்த இடத்துல இது கீழே, இது கீழே ரெசிஸ்டன்ஸ் வந்து சஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா டவுன் சைடு. சப்போஸ் பை மிஸ்டேக், பை லக் நம்ம நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதாவது கேப் டவுனுக்கு பதிலாக கேப் அப் ஆயிடுச்சு மார்க்கெட். நல்லா பாருங்க, கேப் அப் ஆச்சு. ரைட், கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் 52,504லேருந்து 52,504லேருந்து 52,626 இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே போயிடானா ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்ஸ். ஸோ எப்போ 52,626 மேலே சஸ்டெயின் ஆகுது அப்போ தான் கால் சைட் போகணும். ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 52,790, செகண்ட் டார்கெட் 52,834. ஓகே, 52,834. தேர்ட் டார்கெட் வேணால் எழுதிக்கோங்க 53,186. ஸோ இந்த டார்கெட்ஸ் வரும், இல்லைன்னா இது வராது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாதான். சப்போஸ் பை சான்ஸ் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா 52,504லே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா திரும்ப மார்க்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது இந்த லெவல். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஒரு ஜோன் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் அதே 52,330. 52,330ல் என்னோட ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இங்கே பட்டு போகுதான்னு பாருங்கள். இல்லையா, இது இந்த லெவல் போனாலே உங்களுக்கு இதுக்கு மேலே போனாலே ரொம்ப ஸ்லோவாக போகும். மார்க்கெட் அங்கங்கே ரிஜெக்ஷன் எடுக்கும், நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது கீழே வருதா, இந்த லெவல் உடையுதா? 330 லெவல் உடஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே டார்கெட் 265 வந்துடும். ஸோ 265 ஒரு பவுன்ஸ் எடுத்து திரும்ப பிரேக் ஆச்சுன்னா கீழே இருக்க லெவல் 157, 52, 157, 140 வந்துடும். அண்டர்ஸ்டுட்? இது எப்போ நடக்கும்? கேப் அப் எடுத்தா. ஸோ கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே போனால் நம்ம இந்த இடம் எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடில் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எதுன்னா இந்த இடம் மற்றும் இந்த இடம் என்ன நடக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மேலே, அதே மாதிரி இதில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே, அதே மாதிரி இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே. இவ்வளோ தான் ட்ரேட் பண்ணும். சப்போஸ் பை மார்க்கெட் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா சண்டை நடக்கும், மேலேயா கீழேயா மேலேயா கீழேயான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி போட்டு கொஞ்சம் ஒரு மேலே போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மார்க்கெட் மூவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும், வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அது எந்த பக்கம் இருக்கும் நமக்கு தெரியாது. எக்ஸ்பெக்டிங் கால் சைட் சிஇ சைடு கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நேற்று கூட கீழே வந்து இந்த 52,000 இந்த லெவலில் வந்து உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டிங் அப்சைட் மொமெண்டம் பிஃபோர் ப்ரீ மார்க்கெட் பட்ஜெட். நான் கிளியராக சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் இந்த 3-4 டேஸ் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு ஸ்டடியான டவுன்ஃபாலுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸை பார்ப்போம். நிஃப்டியோட அதே மாதிரி ஜோன்ஸ் எழுதிக்கோங்க. டவுன் சைட் 24,
418 24 336. ஓகே. ஸோ இது என்டிஆர், நோ ட்ரேட் ஜோன். அதே மாதிரி அப்சைடு எழுதிக்கோங்க, 24 761 24 716. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் இதில் கேப் டவுன். என்ன பண்ணுறது? கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் பாருங்கள் மார்க்கெட்டில். சப்போஸ் இது இந்த ஜோனும் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ வாங்க, கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கொடுன்னு வந்து புட் சைட் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன் அடுத்து இந்த லெவல் நம்ம ஜோனில் சப்போர்ட் எடுக்குதான் பாருங்கள். சேம் அதே தான் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ போச்சுன்னா உங்களுக்கு 502 530 அண்ட் உங்களுக்கு டார்கெட் வரும். 533 இதெல்லாம் டார்கெட்ஸ் வரும். எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதான் மார்க்கெட் திரும்ப கால் சைட் போயிடும். 24 761 716 761 வரையும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. இதையும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா முக்கியமான ஜோன்ஸ் இருக்குது, டைமும் ஆயிரும். ஸோ மேபி மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் கீழே உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. டன், கிளியர். சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே நம்ம லெவல் கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 24 279 வந்துடும். அண்ட் செகண்ட் டார்கெட் அப்போலேருந்து 24 059 அண்ட் தேர்ட் டார்கெட் 23 988 வந்துடும். ஸோ இதெல்லாம் டவுன் சைட் டார்கெட்ஸ். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் இது வரும், இல்லைனா வராது. டன், ஓகே. ஸோ பை சான்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு, மார்க்கெட் நீ கேப் அப் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆனால் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அப் சைடு இந்த லெவல்ல இருந்து மேலே 24 855 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எங்கேயாவது போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 533 டார்கெட்ஸ் இருக்குது, திரும்பவும் 495 டார்கெட்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், கால் சைடு எப்போ போகணுன்னா 855க்கு மேலே போனால் தான் கால் சைடு. 855க்கு மேலே போனால் தான் சிஇ சைடு. கேப் அப் ஆயிடுச்சுன்னா 855க்கு மேலே போனால் தான் கால் சைடு. போனால் உங்களுக்கு 997 டார்கெட் கிடைக்கும், இல்லைன்னா வராது. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் மார்க்கெட்டில் இந்த பாக்ஸை வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஐஸ் ஆன் திஸ் பாக்ஸ். நம்ம லெவல் ஜோன் முக்கியமான லெவல்ஸ், இது ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல். இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த பாக்ஸுக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் கீழே வரத்துக்கு. இது ட்ரேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் அப்படி அப்பில் போயிடுச்சுன்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் பொசிஷன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 855க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, சின்ன சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, அதாவது மார்க்கெட் இது வரைக்கும் உடைக்க முடியலன்னா அங்கே மார்க்கெட் ஃபால் ஆயிடும். டன். ஸோ உங்களுக்கு எல்லா சான்சஸ் எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் பட்டு மேலே, இல்லைன்னா இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா 279 அண்ட் 3 டார்கெட் கொடுத்துட்டேன். சேம் சான்ஸ் இதுக்கு மேலே போனால் தான் மேலே போகும், இல்லைன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். பை மிஸ்டேக் மார்க்கெட் ஃப்ளாட்டாக லைட்டாக கேப் அப்பெல்லாம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இங்கே பார்த்தாலே தெரியுது இந்த லெவலில் ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் மேலே இது வரைக்கும் அட்டம் பண்ண ட்ரை பண்ணும் மேலே போக, திரும்ப மேபி கீழே எடுத்துகிட்டு கீழே அங்கேயிருந்து புஷ் எடுத்துகிட்டு கீழே வரும். ஸோ இங்கே இந்த லெவலில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ராவல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர்ஸ் ஃபார் நிஃப்டி. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யாரெல்லாம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் கமெண்ட்ஸை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. பிகாஸ் கமெண்ட் போட தான் நம்ம மோட்டிவேஷன் வரும். உங்களுக்கு இன்னமும் நல்ல லெவல்ஸை என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வில் லவ் த அனாலிசிஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.